இன்றைக்கி ஒரு வாழைப்பூ கூட்டு பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கப்பு துவரம்பருப்பை கழுவி ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் பொடிசாக வெட்டி போட்டுக்கோங்க. ஒரு பாதி வாழைப்பூ போதும். அதை நல்லா க்ளீன் பண்ணி அதில் இருக்க நரம்பு, அது கீழே ஒரு திக்கான ஒரு இது மாதிரி இருக்கும், அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதை பொடிசாக வெட்டி அந்த துவரம்பருப்போடு போட்டுருங்க. போட்டு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா கலக்கி இந்த குக்கரை ஒரு 3 விசில் வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்குங்க. இதுக்கு கொஞ்சம் தேங்காய், ஒரு 3 சில்லு தேங்காய் கொஞ்சம் நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த பூவு பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அரைச்ச தேங்காவை அதில் ஊற்றி நல்லா கலக்கிடுங்க. இந்த மாதிரி தேங்காயும் பருப்புமே சேர்ந்து அந்த பூவோடு வேகும் போது அந்த வாழைப்பூவில் இருக்கிற துவர்ப்போ கசப்போ எதுவுமே தெரியாது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வயிற்றில் புண்ணு உள்ளவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. வயிற்றையும் நல்லா சுத்தம் பண்ணும். இந்த வாழைப்பூ வடையாக நீங்கள் செஞ்சு எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி கூட்டாக பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இதனோட மருத்துவ குணம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுட்டு 2 கருவேப்பிலை போட்டுக்குங்க. ஒரு 4 பல் பூண்டு தட்டி அதில் போட்டுருங்க. இந்த பூண்டு நல்லா சிவந்து வந்ததும் அந்த கூட்டில் கொட்டி நல்லா கலக்கி இதை எது கூடயும் நீங்கள் எல்லாத்தோடையும் நீங்கள் சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு காரக்குழம்பு வச்சுட்டு அந்த காரக்குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கும் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப இந்த மாதிரி தான் செய்வீங்க. வாழைப்பூவுடைய கசப்போ துவர்ப்போ எதுவுமே உங்களுக்கு இதில் தெரியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.